Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. முதுமலை புலிகள் வனப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையை கடக்க முயன்ற மான் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட முயன்ற நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் மலையடி குறிச்சி பகுதியில் வாறுகால் வசதி இல்லாததால் நடைபாதையில் சாக்கடை கழிவுநீர் செல்லும் அவலம் காணப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் எழுந்துள்ளது. முறையான வாறுகால் வசதி அமைத்து சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவை பொறுத்து மேட்டூர் அணையின் நீரின் அளவு அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 16,000 கனஅடியாக குறைந்ததால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கதிரநல்லூரில் உள்ள விஷ்ணு கருட கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. 7 கார்கள், 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளும் அழிந்ததால் தீயணைப்புத்துறை புகார் அளித்து காலதாமதமாக வந்ததால் பெரும் அளவு பொருட்சேதம் ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அரசு திட்ட முகாம்களை பள்ளியில் நடத்தக்கூடாது என்ற விதி இருந்தும் திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அரசு பள்ளியில் ஒலிபெருக்கி அமைத்து குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டது மாணவர்களை கடும் இன்னலுக்கு உள்ளாக்கியுள்ளது. விடிய அரசின் இந்த விளம்பர திட்ட முகாமால் பள்ளிகளுக்கு சென்ற மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மாணவர்களின் கல்வி மீது அக்கறை இல்லாமல் விளம்பரமே நோக்கம் என செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மோதி ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த ஆந்திராவைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் ரோஹித் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலை பாதுகாப்பில் கவனம் செலுத்தாததாலும் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதை தடுக்காததாலும் இதுபோன்ற உயிர்பலி ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஏற்கனவே உள்ள பேருந்து நிலைய கட்டிடத்தை இடிக்க வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன் 9 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலைய கட்டிடத்தை மாநகராட்சி நிர்வாகம் இடித்துவிட்டு புதிதாக கட்ட திட்டமிட்டுள்ளது. அது மட்டுமின்றி சில பேரிடம் மட்டுமே கையெழுத்து வாங்கிக் கொண்டு 20 நாட்களுக்குள் கடைகளை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கியதாக தெரிகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் கொள்ளையடிப்பதற்காக தங்கள் வாழ்வாதாரத்துடன் விளையாடுவதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பேருந்து நிலையம் கட்டி இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு அப்படி பேருந்து நிலையம் இடிச்சு தான் கட்டணும்னா அதே பேருந்து நிலையத்தை எங்களுக்கு டெம்பரரி செட்டாவது போட்டு தரணும். அப்படி இல்லையா இடிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்களுடைய வியாபாரம் நடக்கணும். எனவே நல்லா இருக்கிற பில்டிங் இடிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த மீனவர்களை நடுக்கடலில் தாக்கி 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் 3 விசைப்படகுகளில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஃபைபர் படகில் வந்து கடல் கொள்ளையர்கள் தாக்கியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வயல்வெளியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சித்திரவேல் என்பவர் வயல்வெளியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சித்திரவேலை காப்பாற்ற முயன்ற அவரது மகன் படுகாயமடைந்தார். திறனற்ற திமுக அரசின் மின்துறையின் அலட்சியமே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உயிர் பலி வாங்குவதை என்றுதான் மின்சாரத்துறை தடுத்து நிறுத்தும் என கேள்வியும் எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே கட்டவாக்கத்தில் டாஸ்மாக் மதுக்கடை அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசு நெல் கொள்முதல் நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பிரதான சாலை அருகே அமைக்கப்படும் மதுக்கடையால் பெண்கள், மாணவர்கள், நோயாளிகள் உட்பட பலரும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் என்பதால் அங்கு டாஸ்மாக் கடை அமைக்கும் திட்டத்தை கைவிடும்படி தீய சக்தி திமுக அரசுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பாததால் மழை நீரில் நனைந்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெல் மூட்டைகள் தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ள நிலையிலும் இரவு பெய்த மழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அருகே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. விடியா திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் கட்டி முடிக்கப்பட்ட கல்லூரி கட்டிடத்தை திறக்க கோரி அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். குடவாசலில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் போதிய இடவசதியின்றி பள்ளி வளாகத்தில் கல்லூரி நடைபெறுவதால் ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறையை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கள்ளத்திக்குளம் பகுதியில் விவசாய நிலங்களை அழித்து சோலார் பேனல்கள் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதற்காக பயிர்களும் மரங்களும் அழிக்கப்படும் நிலையில் கள்ளத்திக்குளம் கிராம மக்கள் தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ஆதார் உள்ளிட்டவற்றை ஒப்படைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தண்ணீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஐத்தாம்பட்டி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் வழங்காததால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் தண்ணீர் கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முசிறி துறையூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். குடிநீருக்காக போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சாலையோர தடுப்பில் மோதி ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உள்ளிட்ட 13 பேர் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. ஒருவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். டெண்டர் ஊழலில் குறியாக இருக்கும் அரசால் முறையாக சாலைகள் அமைக்கப்படாமல் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் பேருந்துகளால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சமயநல்லூர், பறவை, சோழவந்தான் ஆகிய பகுதிகளிலிருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இயக்கப்படும் சில பேருந்துகளும் ஓட்டை உடைசலாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விளம்பர மாடல் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் தெடாவூரில் உள்ள கால்நடை சந்தையில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. தலைச்சேரி, செம்மறி, நாட்டின் ஆடு, வெள்ளாடு, குறும்பாடு உள்ளிட்ட பல்வேறு ஆடுகள் விற்பனையாகின. எடைக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஆடும் 1500 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனையானதுடன் 1,50 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.